இன்னைக்கு சென்னையில ஹாட்டா ஓடிட்டுருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது என்னங்கிறது பார்ப்போம். ராபிடோ, ஊபர் இதுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சுட்டாங்கங்கிற மாரி எல்லா ஃப்ளாஷஸும் வருது. ஆக்சுவலா அது கிடையாது. அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அதாவது இந்த போக்குவரத்து அதிகாரிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆப் மூலியமா இருக்கக்கூடிய டூ வீலர்ஸா இருக்கலாம், அதாவது பைக்கா இருக்கலாம், அதே மாரி காரா இருக்கலாம், ஆட்டோவா இருக்கலாம். அவங்க வந்து ஆக்சுவலா பயணிகள ஏத்திட்டு போறது மட்டும் இல்லாம, இப்போ நமக்கு Flipkartலேருந்து வர டெலிவரியா இருக்கலாம், லோக்கல்லேருந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பு, ஹோட்டல்ஸ்லேருந்து வந்து குடுக்கறது, இந்த மாதிரிலாம் இவங்களும் பண்ணும்போது, தங்களோட தொழில் வந்து பாதிக்குதுன்னு ஒரு புகார வந்து முன்னெடுத்து போக்குவரத்து அதிகாரிட்ட வச்சிருக்காங்க. அப்போ போக்குவரத்து அதிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எந்த பர்ப்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்களோ, அது மட்டும் தான் பண்ணணும். அத தாண்டி பண்ணக்கூடாது அப்டின்னா, அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ராபிடோ பைக்கோ, ஆட்டோவோ, காரோ ஓட்டுறீங்கன்னா, பேசஞ்சர ஏத்திட்டு போறீங்கன்னா, அத மட்டும் தான் பண்ணணும். அட் தி சேம் டைம் இதுல வந்து இப்போ ஃபுட் டெலிவரியோ, இல்ல Flipkart டெலிவரியோ, இந்த மாரி ஆன்லைன் டெலிவரி, மெடிசின் சப்ளை இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி வந்து பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5,000ம் அடுத்தடுத்து சப்சிக்வென்ட்டா இந்த மாரி விஷயங்கள் வந்து அதாவது ஒரு ஊபரோ, ஒரு ஓலாவோ, இல்ல ஒரு ரேப்பிடோவோ ஒரு பேசஞ்சர ஏத்திட்டு கொண்டு வரதுக்கு தான் இது இருக்கு. அதுல போய் இவங்க வந்து குட்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்றது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டா முற ரூ. 5,000யும் சப்சிக்வென்ட்டா இவங்க பண்ணும்போதும் 10,000 ஃபைன் பண்ணுவாங்க. மேலும் வந்து வண்டிய கூட சீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வந்து நெறைய காஸ்ட் இப்போ வந்து லோக்கல்ல ஒரு கொரியரே குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள குடுத்தா கூட ரூ. 200 கிட்ட சார்ஜ் வருது. இந்த மாரி டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகுதுங்கிறது பப்ளிக்கோட ஒரு விஷயம். ஆனா வந்து போக்குவரத்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து இத வந்து ஸ்ட்ரிக்ட்டா அதே மாரி வந்து அவர் கீழ இருக்கிற ஆஃபீசர்ஸ் எல்லாம் வந்து சர்ப்ரைஸா போய் இத வந்து கண்டுபிடிங்கங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இதுக்கான தீர்வோ, இல்ல முடிவோ என்ன? இது வந்து நல்லதா, கெட்டதாங்கிறத விட இது இருக்கு. ஆனா இப்போ ராபிடோ இதுக்கெல்லாம் எதுவும் வந்து பேன்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பேசஞ்சருக்காக வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்கன்னா, அந்த பர்ப்பஸ் மட்டும் தான் பண்ணணும்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது இப்போ சென்னையில ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது.